யாவும் சிவமே, சிவமே யாவும். கந்தன், முருகன், அவரை பற்றி, கந்தபுராணத்தை பற்றி உரையாடி கொண்டிருக்கும்போது ஒரு நண்பர் என்னை ஒரு கேள்வி கேட்டார். முருகன் துவம்சம் பண்ணி மற்றவர்களை அழிப்பதற்காக பிறப்பிக்கப்பட்டவன் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது முருகனை எப்படி நாம் தெய்வமாக கொண்டாடி அவரோடு அணுக்கமாக இருப்பது, அது சரியா என்று என்னை கேட்டார். உங்கள் கேள்வி சரிதான், ஆனால் அதற்கான விடை மிக எளிது. பஞ்சபூதங்கள் எல்லாமே பலமானது, வலிமையானது, அழிக்கக்கூடியது. ஆனாலும் அது நமக்கு கொடுக்கக்கூடிய இன்பங்கள் ஏராளம் ஏராளம். அதே போலத்தான் அக்னி எங்கு வைத்தாலும் எரியும், எதை போட்டாலும் புசுக்கும். இப்படிப்பட்ட அந்த அக்னியை நாம் விளக்காக ஏற்றலாம், வீட்டிலே வளர்க்கலாம், உணவு சமைக்கலாம். இப்படி அதன் பெருமைகளை நாம் அணைக்க அணைக்க நமக்கு அது உதவுகிறது. அத்தகைய போக்குதான் கந்தனின் போக்கு. அவர் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஒரு தெய்வம். இருந்தாலும் அவரை அண்டி அனுசரணையாக போற்றி அவரோடு இருக்கும் காலத்தில் அவர் நெருக்கமாகிறார், நண்பனாகிறார், தேவனாகிறார், எல்லாமே செய்கிறார். அதனால் அவரை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். அவர் உங்களை அழிக்கப் போவதில்லை, ஏனென்றால் நீங்கள் துஷ்டர் இல்லையே, அதுதான் என்று சொல்லி அவருக்கு விடை சொன்னேன். நன்றி. நமச்சிவாயம்.